அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டெஸ்ட்புக் தமிழ். நான் கிஷோர் ஜிஎஸ் ஃபேக்கல்டி. ஸோ ரயில்வேஸில் சொன்ன மாதிரியே ஆல்ரெடி ஷார்ட் நோட்டீஸில் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி ஃபுல் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக ஜூலை 14 விட்டுட்டாங்க. ஜூலை 15 செக்ஷன் கண்ட்ரோலருக்கான அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஓவரால் டீட்டெயில்ஸில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் இருக்குன்றதை பார்ப்போம். அண்ட் பேங்கிங் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய பேங்க் எக்ஸாம் ஆஸ்பிரன்ஸ்க்கு ரயில்வேஸில் ஒரு நல்ல ஜாபுக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா பேங்க் எக்ஸாம்ஸில் எப்படி மேக்ஸு அண்ட் ரீசனிங்கு இங்கிலீஷ் கொஞ்சம் முக்கியமோ, அதே மாதிரி ரயில்வேஸில் மேக்ஸ் ரீசனிங்லாம் எப்பயுமே முக்கியம். ஆனால் ஜிஎஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துட்டு நம்ம படிக்க வேண்டியது இருக்கும். ஆனால் இந்த எக்ஸாமுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் கிடையாது. ஸோ அதனால தான் பேங்க் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறேன். ஃபுல் டீடைல்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அண்ட் எக்ஸாமினேஷன் டேட் வந்துட்டு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லலை. பட் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அந்த டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆன டேட் வந்துட்டு ஜூலை 15. ஸோ நமக்கு ஷார்ட் நோட்டீஸ்லேயே சொன்ன மாதிரி 15th ஜூலையில் ஸ்டார்ட் ஆகி நமக்கு க்ளோசிங் டேட் ஒரு மாதம் நமக்கு கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க 14 ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் 14 வரைக்கும் நமக்கு அப்ளை பண்ண முடியும். முடிஞ்ச அளவு நம்ம ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளேயே அப்ளை பண்ணணும்னு நீ மைண்டில் வச்சுக்கோங்க. ஆகஸ்ட் 14 யோசிக்க வேணாம், ஒரு மாதம் இருக்குன்னு யோசிக்க வேணாம். ஏன்னா லாஸ்ட் டைமில் சர்வர் டவுனாக இருக்கும், அப்ளை பண்ண முடியாமல் போயிடுது. போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ரயில்வேஸில் எக்ஸாம் டேட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. அதாவது அப்ளிகேஷன் டேட்டை கடைசி நாள் வந்துட்டு சர்வர் டவுனாக இருக்குன்னு சொல்லி ஒரு வாரம்லாம் தள்ளி போடுவாங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை வந்துட்டு ஆல்ரெடி வந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலை, ஏஎல்பிக்கெலாம் எக்ஸ்டெண்ட் பண்ணலை. அதனால இதையும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கவே வேணாம். நீங்கள் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, ஏன்னா டிகிரி லெவல் ஸ்டாண்டர்ட் தான், அதை டீட்டெயில்ஸையும் பார்ப்போம். ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிடுங்க, அதோடைய ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அப்போ தான் அதில் ஏதாவது டவுட் வருது, அப்ளிகேஷனில் ஏதாவது டவுட் வருதுன்னா அதை கிளியர் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறதுக்கே ஒரு நாள் 2 நாள் ஆகி போயிடும். ஸோ அதனால் அதை மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அண்ட் இப்போ ஓபிசி சர்டிஃபிகேட்டோ இல்லை இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டோ வாங்காதவங்க இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் 1 வாங்கியிருந்தீங்கன்னா தான் அது செல்லுபடி ஆகும். சப்போஸ் சார் நான் இந்த வருஷம் மார்ச் மாதம் பிப்ரவரி மாதம் வாங்கினேன், அது செல்லாதா அப்படின்னு கேட்டால் செல்லாது. ஸோ நீங்கள் வந்துட்டு எந்த மாதம் வாங்கினாலும் அது ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல் 1 மார்ச் 31 வரைக்கும் தான் வேலிடிட்டி இருக்கும். அப்போ போன வருஷம் வாங்கியிருந்தாலும் சரி, ஏன் 2026 ஜனவரி 2026 மார்ச் மாதம் நீங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் அது எக்ஸ்பயர் ஆகிருக்கும். மறுபடியும் ஏப்ரல் 1 அப்புறம் புதுசாக வாங்கணும். இடபிள்யூஎஸும் சரி, ஓபிசி நான் கிரீமி லேயரும் சரி. ஸோ இதெல்லாம் சப்போஸ் வாங்கலை அப்படின்னா சீக்கிரமாக அப்ளை பண்ணிங்கனாலே ஒரு வாரம் 10 நாளில் வந்துடும். இந்த டேட்டுக்கு முன்னாடியே நம்ம அப்ளை பண்ணிடலாம். அதனால தான் ப்ராசஸை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே வந்துட்டு ஸ்கிரைபோட டீட்டெயில்ஸை எப்போ அப்லோட் பண்ணணுன்றதை பற்றியும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 27 31 இந்த ஒரு 3-4 நாட்களுக்குள்ள ஸ்கிரைப் டீட்டெயில்ஸை அப்லோட் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ணலாம். பட் ஆனால் இங்கே வந்துட்டு நமக்கு விஷுவலி சேலஞ்சர் பீப்புளுக்கே அவ்வளோவா இந்த நோட்டிஃபிகேஷனில் வேகன்சி இருக்காது, அவங்க எலிஜிபிள் இல்லைன்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஏன் இதை கொடுத்துருக்காங்கன்றது தெரியல. மேபி ஒன் ஆர்ம் பிடபிள்யூபி இருக்காங்க இல்லையா, பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டியில் ஒரு ஆர்ம் இருக்கிற ஒரு கை இல்லாதவங்களோ ஒரு கால் இல்லாதவங்களோ அட்டன் பண்ணலாம். மேபி அவங்களுக்காக கொடுத்துருக்காங்களான்றது செக் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூபிடி பர்சன்ஸ் வந்துட்டு ஸ்கிரைப் டீடைல்ஸ் அப்ளிகேஷன் போர்ட்டல் அப்லோட் பண்ணுறது 27 ஆகஸ்ட்லேருந்து 31 கொடுத்துருக்காங்க. இது முக்கியமான பாயிண்ட். அதே மாதிரி அதர் எக்ஸாம் டேட் தெளிவாக இங்கே நமக்கு நோட்டிஃபிகேஷனில் கொடுக்கல, எப்பயும் வழக்கம் போல தான் இனிமேல் தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எக்ஸாம் டேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறது அது ரிப்பீட்டட்லி எப்பயுமே அப்பப்போ நம்ம ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டுடைய ஆர்ஆர்பியோட வெப்சைட்டை செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் இப்போ அதர் டீட்டெயில்ஸில் வேகன்சிஸை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கம்மி தான். போன தடவை நியர்லி 400 கிட்ட கொடுத்துருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தடவை வந்துட்டு 119 ஓவராலாகவே 119 தான் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சென்னை ஜோனுக்கு 9 வேகன்சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. அது லாஸ்ட்டில் இருக்குது, நான் காமிக்கிறேன். அப்படி இதை தாண்டி அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரிப்பா. ஸோ நீங்கள் பிஎஸ்சியோ பிஏஓ பிஇஓ எனி டிகிரி. ஸோ அப்போ அதில் சார் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணுமா அப்படிலாம் கிடையாது, ஏதாவது ஒரு டிகிரி. ஸோ யூனிவர்சிட்டி டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா அதுதான் நமக்கு கிராஜுவேஷனுக்கு தேவைப்படக்கூடிய கிராஜுவேஷன் லெவலு. ஸோ அந்த போஸ்ட் போதும் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 20 to 33. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டிகிரி ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். டிப்ளமா முடிச்சிருக்கவங்க எலிஜிபிள் இல்லை. டிப்ளமா படிச்சுட்டு டிகிரி முடிச்சிருக்கீங்க, லேட்டரல் என்ட்ரியில் டிகிரி முடிச்சிருந்தீங்க கூட எலிஜிபிள். பட் டிகிரி வந்துட்டு கண்டிப்பாக வேணும், அதான் மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஏஜ் லிமிட் வந்துட்டு 1 படி, அதாவது ஜூலை 1 படி சொல்லியிருக்காங்க. 1/7/2026 ஆஸ் ஆன் 1/7/2026 ஜூலை 1 படி 33 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது. ஆனால் இந்த வயசுமே நமக்கு யாருக்கு எலிஜிபிள் சொல்லியிருக்காங்கன்னா அன்ரிசர்வ்டு கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரி அண்ட் இடபிள்யூஎஸ் கேட்டகரி இருக்காங்களா. ஸோ யூஆர்ஓ இல்லை இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஏஜ் லிமிட் 20 to 33. ஸோ மினிமம் விட விட்டுலாம்
33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க. அதுக்கு மேலே இருக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாது. ஆனால் அதே ரிலாக்ஸேஷன் மற்ற கேட்டகரிஸ்க்கு ஓபிசிக்கு அதுலேயே ஓபிசி நான் கிரீமிலேயருக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சிஆர் எஸ்டி பர்சன்ஸ்க்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் இருக்கும். 38 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கேட்டகரிஸ் வந்துட்டு ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதையும் டீட்டெயிலாக பார்த்துக்கணும். பட் இப்போ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறது ஓவரால் நமக்கு ரிலாக்ஸேஷன் இல்லாத ஏஜ் லிமிட் சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி மெடிக்கல் ஸ்டாண்டர்டோ இல்லை அந்த பே லெவல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இனிஷியல் பே லெவல் வந்துட்டு 35,400 சொல்லக்கூடிய பே லெவல் 6ல் வரக்கூடியது. கிட்டத்தட்ட என்டிபிசியில் ஸ்டேஷன் மாஸ்டரோ இல்லை சீஃப் கமர்ஷியல் கம் டிக்கெட் சூப்பர்வைசர் இந்த மாதிரியான முக்கியமான போஸ்ட்டுக்கு ஈக்குவலான பே லெவல். இது பேசிக் பே இனிஷியல் பே 35,000னா இன்ஹேண்ட் சேலரி வந்துட்டு நியர்லி டெவலப்மெண்ட் 60,000 65,000 கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இதே 8th பே கமிஷன் வந்துருச்சுன்னா நியர்லி 1 lakh வரைக்கும் கூட சேலரி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இதை நான் சொல்லிக்கிறேன். மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் A2ன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அது கொஞ்சம் ரிகரஸான மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் தான். ஸோ இப்போ நமக்கு ரயில்வேஸை பொறுத்த வரைக்கும் ஏபிசின்னு கேட்டகரி பிரிக்கிறாங்கன்னா அதில் பிசி கேட்டகரி வந்துட்டு கண்ணாடி போட்டிருக்கலாம், பவர் கொஞ்சம் இருக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஏ கேட்டகரி வந்தாலே கண்ணு வந்துட்டு கண் பார்வை ரொம்ப தெளிவாக இருக்கணும். வித்தவுட் கிளாஸஸ் கண்ணாடி போட்டிருக்கவங்க கூட இதில் அப்ளை பண்ண முடியாது. அந்த மாதிரியான ஒரு சில கேட்டகரி இருக்கும். அதையும் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் அட் அ கிளான்ஸ் வந்துட்டு என்னென்ன விஷயங்கள்ன்றதை இங்கே பார்த்துட்டோமா? இதில் தாண்டி இருக்கக்கூடிய அதர் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிமிஷம். இது எல்லாமே காமன் இன்ஃபர்மேஷன்ஸ், அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. எஸ், இந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா? ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் A2 அப்படின்றத நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் தெளிவாக பார்த்துக்க வேண்டியது இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் விஷனே பார்த்தீங்கன்னா 6/9 அப்படின்றது இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு அந்த ஸ்னெல் சார்ட்னு ஒரு சார்ட் காமிப்பாங்க இல்லையா? அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பெருசாக லெட்டர் இருக்கும், அதுக்கடுத்து அதோட சின்னது. ஸோ அதில் வந்துட்டு முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே ரீட் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். 6/9 அந்த கேட்டகரியில் வரணும்னு சொல்லுவாங்க 2 கண்ணிலையுமே. அண்ட் ரொம்ப முக்கியமாக வித்தவுட் கிளாஸஸ் கண்ணாடி போடாமல். சார் கண்ணாடி போட்டவங்க அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ண முடியாது. ஆக்சுவலாக அதான் நம்ம சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நமக்கு இன்னும் அதர் விஷன் டெஸ்ட்டு, ஸோ நமக்கு கலர் விஷனோ இல்லை பைனாக்குலர் விஷன், நைட் விஷன் டெஸ்ட்டுன்னு இது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் இந்த எக்ஸாமுக்கே நம்ம எலிஜிபிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்கப்பா. மாற்றி அப்ளை பண்ணிட வேணாம், இல்லை கடைசியில் போய் ரிஜெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. சார் நான் வந்துட்டு முன்னாடி கண்ணாடி போட்டிருந்தேன், பட் இப்போ வந்துட்டு லேசர் சர்ஜரி பண்ணி நான் வந்துட்டு அதை எடுத்துட்டு அதை ரிஃப்ராக்டிவ் எரரை கரெக்ட் பண்ணியாச்சு, இப்போ நான் கண்ணாடி போடுறதில்ல, லாஸ்ட்டாக ஒரு 2 வருஷமாக கண்ணாடி போடல அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அவங்களுமே அப்ளை பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஹூ ஹவ் அண்டர்கான் லேசிக் சர்ஜரி ஆர் எனி அதர் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் ஆர் கரெக்ட் ரிஃப்ராக்டிவ் எரர் ஆர் நாட் எலிஜிபிள் ஃபார் த போஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்கிறவங்க எலிஜிபிள் இல்லைன்றதையும் நம்ம வந்துட்டு ஒரு தடவை பார்த்துக்கணும். இதையும் நமக்கு ஸ்பெசிஃபிக்காக சொல்லிக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டாக இருக்கும். அண்ட் ஏஜ் லிமிட் வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டேட்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். பொதுவாக நம்ம சொன்னது 20 to 33 வயசு வரைக்கும். ஆனால் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கவங்க எந்த டேட்டுக்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, எந்த டேட்டுக்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாதுன்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம்னா அன்ரிசர்வ் கேட்டகரி, ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்க, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்கிறவங்க 1993 ஜூலை 2 முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, நாட் ஏர்லியர் தான். ஸோ இப்போ இதெல்லாமே அப்பர் லிமிட்டு. அப்போ ஜூலை 2 1993 1993 ஜூலை 2க்கு முன்னாடி அன்ரிசர்வ்டு இடபிள்யூஎஸ்ல இருக்கவங்க பிறந்திருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி பிறந்திருந்தா அப்ளை பண்ண முடியாது. இதே ரிலாக்ஸேஷனோ ஓபிசி நான் கிரீமிலே இருக்கு 3 வருஷம் ரிலாக்ஸேஷன் இல்லையா? அதனால 1990 வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ 1990 பிறந்திருக்கிறவங்களுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி 1989 இல்லை 1990 1990 ஜனவரி மாதம் பிறந்திருக்கேன்னா அப்ளை பண்ண முடியாது. ஸோ கட் ஆஃப் டேட் வந்துட்டு ஜூலை 2 சொல்லியிருக்காங்க, அதையும் பார்த்துக்கோங்க. இதே எஸ்சிஆர் எஸ்டி பர்சன்ஸ்க்கு வந்துட்டு நமக்கு 1988 வந்துட்டு கட் ஆஃப் டேட்டு. அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கூடாது, அதுக்கப்புறம் பிறந்திருக்கவங்க. பட் அதே வந்துட்டு லோவர் லிமிட்னு பார்த்தீங்கன்னா எந்த இயருக்கு அப்புறம் பிறந்திருக்கூடாது, எதுக்கு ஆஃப்டர் பிறந்திருக்கூடாதுன்னா 2006 2006க்கு அப்புறம் கண்டிப்பாக பிறந்திருக்கூடாது. 1 ஜூலை படி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ ஆக மொத்தம் ஸ்பெசிஃபிக்காக எந்த கேட்டகரியில் நீங்கள் இருக்கீங்க அதோடைய இந்த ஏஜ் லிமிட்டையும் பார்த்துக்கோங்க. ஸோ ஓவரால் இந்த ரிலாக்ஸேஷன் வந்துட்டு அது 3 வருஷம் 5 வருஷம்னு ஓபிசிக்கு எஸ்சி எஸ்சி கொடுத்துருக்காங்க இல்லையா? இது போக நமக்கு ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு 40 வயசு வரைக்கும் அண்டர்சர்வ்டில் 43 45ன்னு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. இதே வந்துட்டு பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கும் இதே மாதிரி 10 இயர்ஸ் அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்களோ அதுலேருந்து 10 வருஷம் 13 வருஷம் வந்துட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு தடவை நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் டிகிரி லெவல் சொன்னோம் இல்லையா? சார் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணலாமானா அப்ளை பண்ண முடியாது. ரயில்வேஸ் வந்துட்டு பொதுவாக எந்த இடத்துலையுமே அந்த ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறதில்ல. எஸ்எஸ்சிலையோ இல்லை யூபிஎஸ்சி டிஎன்பிசிலலாம் கூட
ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் டிகிரி லெவல் எக்ஸாம் வந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டன் பண்ணலாம். பட் ரயில்வேஸில் வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கணும். அந்த கட் ஆஃப் டேட் படி இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்டு ஜூலை 1 கூட வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லியிருக்கபடி அந்த டேட்டுக்கு முன்னாடியே நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்டை வாங்கியிருக்கணும், வச்சிருக்கணும். ஃபைனல் இயர் சார் நான் இப்போ தான் சார் எக்ஸாம் முடிச்சுட்டேன், ஃபைனல் இயர் முடிச்சுட்டேன், ஆனால் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை என்கிட்ட டிகிரி சர்டிஃபிகேட் இல்லை இன்னும் வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. தோஸ் அவைட்டிங் ரிசல்ட்ஸ் வந்து should not applyன்னு தெளிவாக சொல்லிக்கிறாங்க. ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியாது. அண்ட் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு சில கேட்டகரிஸ்க்கு 250 ரூபா. யார் யார்? ஃபீமேல் பெண்களாக இருக்கட்டும், டிரான்ஸ்ஜெண்டர்ஸாக இருக்கட்டும், எக்ஸ் சர்வீஸ் மென்னு, அதே எஸ்சிஆர் எஸ்டி பர்சன்ஸ் ஆகட்டும், மைனாரிட்டி கம்யூனிஸ்டோ, எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இடபிள்யூஎஸ் கிடையாது. இடபிள்யூஎஸ்க்கு அமௌண்ட் இருக்குது 500. ஆனால் எக்கனாமிக்கலி பேக்வர்ட் கிளாஸ் இபிசின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே 250 ரூபா வந்துட்டு நமக்கு ஃபீஸு. ஆனால் இது ஃபுல்லி ரீஃபண்டபிள் தான். ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் 250 ரூபா கொடுத்து இப்போ அப்ளை பண்ணணும். எக்ஸாம் அட்டன் பண்ணலை அப்படின்னா போயிடுச்சு. ஸோ 250 ரூபா உங்களுக்கு வராது. ஆனால் எக்ஸாம் சிபிடி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா 250 ரூபா ரீஃபண்ட் ஆகும். அதே மாதிரி தான் இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய இதை தாண்டி இருக்கக்கூடிய மற்ற எல்லாருமே, அதாவது எக்ஸப்ட் தீஸ் கேட்டகரிஸ். அப்போ ஆண்கள் அதுலேயும் நமக்கு அது மேல்லையே இப்போ அன்ரிசர்வ் கேட்டகரியிலையோ இல்லை ஓபிசியில் வர்றவங்களோ இல்லை அதர் கேட்டகரியில் வரக்கூடிய எல்லாருமே நமக்கு 500 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணணும். பட் எஃபெக்டிவ்லி எக்ஸாம் ஃபீஸ் வந்துட்டு 100 ரூபா தான். 500 ரூபா கொடுத்து அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் யார் யார் வந்துட்டு சிபிடி அட்டன் பண்ணுறாங்களோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டோம்னா 400 ரூபா ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ 100 ரூபா தான் எக்ஸாம் ஃபீஸு, 400 ரூபா ரீஃபண்ட் ஆகிடும். அது அட்டன் பண்ணலை, 500 ரூபா கொடுத்து அப்ளை பண்ணிட்டு எக்ஸாமே அட்டன் பண்ணலை அப்படின்னா நமக்கு மொத்தமாக வந்துட்டு போயிடும், ரீஃபண்ட் கிடைக்காது, 500 ரூபாயுமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்துட்டு மோஸ்ட்லி அது சும்மா விளையாட்டுக்கு அப்ளை பண்ணுறாங்க இல்லையா, சீரியஸ்னஸ் இல்லாமல் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்த விஷயம் பண்ணுறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்போ கிட்டத்தட்ட ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸர்வீஸ் மாதிரி எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாருக்குமே அப்ளிகேஷன் ஃபீயே இல்லை தான். ஸோ சொல்ல போனோம்னா 250 ரூபா இனிஷியலாக பே பண்ணணும். பட் அது ரீஃபண்ட் ஆகிற எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டா அப்ளிகேஷன் ஃபீயே கிடையாது. இதுக்கு வந்து 100 ரூபா தான் அப்ளிகேஷன் ஃபீ. ஸோ நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். மறக்காமல் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஹவு டு அப்ளை வீடியோ வந்துட்டு நம்ம டீமில் இருந்து யாராவது போடுவாங்க, இல்லைனா நானே ஃப்ரீயாக இருந்தேன்னா அடுத்து நான் போடுறேன். அதில் அதையும் செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு தடவை நீங்களே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, அதை தவிர்த்து இது எல்லாமே காமன் டேர்ம்ஸ் தான். ஸோ இதுக்கு அடுத்து கொஞ்சம் கீழே இந்த பேட்டர்ன் அந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பார்த்துடலாம். ஸோ நமக்கு ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான்ப்பா. ஸோ சிபிடி என்டிபிசிலலாம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு டபுள் ஸ்டேஜ் எக்ஸாம், சிபிடி 1 சிபிடி 2ன்னு 2 ஸ்டேஜ் இருக்கும். பட் ஆனால் இங்கே ஒன்லி சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாமு. ஒரே ஒரு ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து எக்ஸாம் நடக்கும் போது 120 நிமிஷம் நமக்கு 100 கொஸ்டின் இருக்கும். அந்த பேட்டர்னை பார்ப்போம். அதில் நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டோம், கிளியர் பண்ணுற மாதிரி நம்ம நல்ல மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து இன்னொரு சின்ன ஸ்டேஜ் சிபிடின்றது அது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு, கொஞ்சம் பெருசாக இருக்கக்கூடிய கனெக்ட் பண்ணுற எக்ஸாமு. அதே சிபிஏடி கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆப்டிடியூட் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம சிபிடியை கிளியர் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து ஒரு 8 மடங்கு வந்துட்டு கிளியர் பண்ணவங்க, அது வேகன்சிக்கு கம்பேர் பண்ணும்போது ரேஷியோவில் 8 மடங்கு சிபிஏடிக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. இது இன்னொரு ஸ்பெஷல் ஆப்டிடியூட் டெஸ்ட், அவ்வளோதான். இது ஏஎல்பிக்கெலாம் இருக்கும் இல்லையா, இந்த ஏஎல்பிலாம் இருக்க மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு சிபிஏடி. இது ரெண்டுமே நமக்கு முக்கியம் தான். ரெண்டுத்தையுமே முடிஞ்ச அளவு நம்ம நல்ல மார்க் எடுத்தோம்னா தான், இன்னும் ரெண்டுத்துக்குமே வெயிட்டேஜ் இருக்குது. சிபிடிக்கு 70%, சிபிஏடிக்கு 30%. ரெண்டுத்துலேயும் நம்ம நல்ல மார்க் எடுத்தால் தான், குவாலிஃபை ஆனால் தான் நமக்கு மெரிட் லிஸ்ட்டில் வர முடியும். அதுக்கடுத்தது கொஞ்சம் ஈஸி தான். டிவி அண்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷனுமே ஏன் வந்துட்டு அந்த ஐ பவர் எல்லாமே கரெக்டாக பார்த்துக்கணும்னு சொல்கிறோன்னா, நிறைய பேர் இதெல்லாம் கிளியர் பண்ணி கடைசியில் மெடிக்கல் எக்ஸாமினேஷனில் விட்டுற மாதிரி இருக்கும். கண்ணு வந்துட்டு அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லாமல் இருப்பாங்க, இல்லைனா அதர் கேட்டகரிஸில். அதனால கொஞ்சம் கரெக்டாக பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இந்த சிபிடியோடைய இந்த பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டோடைய பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஓவரால் நமக்கு அது கொடுத்துருப்பாங்க தனியாக டேப்லெட் காலம்லேயே. 120 நிமிஷம், அதாவது 2 மணி நேரம் எக்ஸாம் நடக்கும். யூஸ்வலாக இப்போ என்டிபிசி மற்ற எக்ஸாம்னா 90 மினிட்ஸ், 90 நிமிஷம் தான், 1.5 மணி நேரம். இது 2 மணி நேரம் எக்ஸாம். 100 கொஸ்டினுக்கு அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும். நெகட்டிவ் மார்க்கும் இருக்குது. ஸோ 1/3 ஆஃப் த மார்க். ஸோ 100 கொஸ்டின் 100 மார்க்கு. ஒரு கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணோன்னா 1 மார்க் கிடைக்கும். பட் அதே கொஸ்டினை தப்பாக ஆன்சர் பண்ணிட்டோம்னா, விட்டுட்டோம்னா, அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணாமல் விட்டுட்டோம்னா மார்க் வரவும் செய்யாது, போகவும் செய்யாது. பட் தப்பாக ஆன்சர் பண்ணோன்னா -0.33, 3ல் 1 பங்கு. 1 மார்க்கில் 3ல் 1னா 0.33 ரெடியூஸ் ஆகும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி நார்மலைசேஷன், மல்டிபிள் ஷிஃப்ட் இருந்துச்சு, 2-3 ஷிஃப்ட்டோ இல்லை நிறைய ஷிஃப்ட்டில் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நார்மலைசேஷன் மார்க்ஸ் இருக்கும். அதை வச்சு தான் நமக்கு வந்து மெரிட் லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சிபிடி எக்ஸாமுடைய சிலபஸ் என்ன பாருங்களேன். அனாலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி சொல்லியிருக்காங்க, லாஜிக்கல் கேப்பபிலிட்டின்றதை சொல்லியிருக்காங்க. அதே வந்துட்டு மென்டல் ரீசனிங் சொல்லி கிட்டத்தட்ட ஆப்டிடியூட், மேக்ஸ் அண்ட் ரீசனிங் தான் வருதே தவிர்த்து, நடுவில் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன்றது கொஞ்சம் இங்கிலீஷ் ரிலேட்டடாக வருதே தவிர்த்து ஜிஎஸ்ஏ கிடையாது, ஜென்ரல் ஸ்டடீஸே கிடையாது. ஸோ ஒரு வாஸ்ட் சிலபஸ். நம்ம தான் ஜென்ரல் அவேர்னஸ் எடுக்கிறோம், இங்கே ஹேண்டில் பண்ணுறோம்.
ஆனால் நமக்கே தெரியும் இல்லையா, அது ஒரு பெரிய கடல் மாதிரி தோண்ட தோண்ட போய்கிட்டே இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்க்குள்ள 8-10 சப்ஜெக்ட் வரும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜியாக இருக்கட்டும், அது வந்துட்டு ஹிஸ்ட்ரி, இப்போ ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, இந்த மாதிரி எத்தனை சப்ஜெக்ட் இருக்குது. அப்போ அது எல்லாம் பெரிய ஒரு லார்ஜ் சிலபஸ் இல்லை. அதனால ஆல்ரெடி நீங்கள் இந்த ரீசனிங் ஆப்டிடியூட்லாம் நல்லா தரவாக இருக்கீங்க. முக்கியமாக பேங்கிங் ஆஸ்பிரன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நல்ல ஒரு போஸ்ட், நல்ல பே லெவலில் இருக்கக்கூடிய போஸ்ட்டு. 8th பே கமிஷன்லாம் வந்துச்சுன்னா இன்னும் வந்துட்டு பே லெவல் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதோடைய சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஒரு தடவை நீங்கள் ஓப்பன் பண்ணி நோட்டிஃபிகேஷன் நம்ம டெலிகிராம் சேனலில் கூட போட்டிருப்போம், டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இல்லை அஃபீஷியலாக வெப்சைட்லையுமே டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஒரு தடவை ரீட் பண்ணுங்கள். செக்ஷன் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ இப்போ 100 கொஸ்டின் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த 100 கொஸ்டினில் எந்தெந்த செக்ஷனில் எவ்வளோ கொஸ்டின். ஸோ 120 நிமிஷம் 2 மணி நேரத்தில் நம்ம 100 கொஸ்டின் அட்டன் பண்ணணும். அது அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கெபிலிட்டிக்கு 60 கொஸ்டின் இருக்குதுல, வெயிட்டேஜ் அதிகம். அதுக்கு தான் 100 கொஸ்டினில் 60 கொஸ்டின், 60 மார்க்குக்கு அனலிட்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கல் கேப்பபிலிட்டி. லாஜிக்கல் கேப்பபிலிட்டிக்கு 20 கொஸ்டின், அதே மென்டல் ரீசனுக்கு 20 கொஸ்டின். ஓவரால் 100 கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் 120 நிமிஷத்தில், 2 மணி நேரத்தில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மார்க்கு, நெகட்டிவ் மார்க் இருக்குது, இதை தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த சிபிஇடி அப்படின்றது நமக்கு தமிழ்லையும் கண்டக்ட் பண்ணுவாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ இது வந்துட்டு கீழே இருக்கும், அதை நான் காமிக்கிறேன். சிபிடி வந்துட்டு நமக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். அதாவது நமக்கு ஆங்கிலத்திலையும் அட்டன் பண்ணலாம், தமிழ் வழியிலையும் அட்டன் பண்ணலாம். சிபிடி இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் அந்த செகண்ட் ஸ்டேஜ் அது மாதிரி இருக்கக்கூடிய சிபிஏடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த இன்னொரு ஒரு சின்ன ஸ்டேஜ் சொன்னோம் இல்லையா, அது ஒன்லி ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குமே தவிர்த்து ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்காது. ஸோ சிபிடி நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டை வந்துட்டு அதர் ரீஜனல் லாங்குவேஜஸ், தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்த மாதிரி நிறைய லாங்குவேஜஸில் அட்டன் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஆனால் இந்த சிபிஏடின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் டெஸ்ட் வந்துட்டு ஒன்லி இன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும். ஸோ இங்கிலீஷ் கொஞ்சம் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் 8 மடங்கு சிபிடியில் யாரெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணுறாங்களோ கட் ஆஃபை, அதுலேருந்து 8 மடங்கு வந்துட்டு இந்த வேகன்சிஸ்க்கு ரேஷியோவில் 8 மடங்கு கூப்பிடுவாங்க. ஆனால் அதில் சிபிஏடி டெஸ்ட்டை நம்ம கிளாரிஃபை பண்ணுறோம் அப்படின்னா மெரிட் லிஸ்ட்டை விட்டு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நார்மலைசேஷன் மார்க்ஸ் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன், தமிழ்லையும் அட்டன் பண்ணலாம். சிபிடி, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் சிபிடி வில் பி அவைலபிள் இன் இங்கிலீஷ், ஹிந்தி அண்ட் அதர் 13 ரீஜனல் லாங்குவேஜஸ். தமிழ், தெலுங்கு, மலையாளம், இந்த மாதிரி மற்ற மொழிகள் இருக்குது. தமிழில் சிபிடி அட்டன் பண்ணலாம். சிபிஐடி செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் மட்டும் தான் அட்டன் பண்ண முடியும், தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஒரு முக்கியமான பாயிண்ட். இது தாண்டி அப்ளிகேஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லியிருப்பாங்க, ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணுங்கள். நான் ஹவு டு அப்ளை வீடியோ போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம். ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கே வந்துட்டு பேசிக்காக தெரிஞ்சது தான் இருக்கும். அண்ட் அதுக்கு போக ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேவா. அண்ட் அனக்ஷரில் சொல்லியிருக்கக்கூடிய அதர் டேர்ம்ஸ், இப்போ பிடபிள்யூபிடி பர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி, மாற்றுத்திறனாளிகள் அப்ளை பண்ண முடியுமானா ஒரு சில கேட்டகரி தான். இப்போ விஷுவல் இம்பேர்ட், அதாவது கண்ணாடி போட்டவங்களே அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மாற்றுத்திறனாளிகளில் கண் பார்வை இல்லாதவங்க, அது ஒரு கண்ணிலையோ இல்லை மங்களாக இருந்தால் கூட, கம்மியாக இருந்துச்சுன்னா கூட அவங்க அப்ளை பண்ண முடியாது. ஹியரிங் இம்பேர்மெண்ட், அதாவது நமக்கு காது கேளாதவர்களும் அப்ளை பண்ண முடியாது. இதே வந்துட்டு மற்ற கேட்டகரி மோட்டார் டிசபிலிட்டியோ இதெல்லாம் அப்ளை பண்ண முடியாது. பட் அதே எல்டி கேட்டகரி, ஸோ லோக்கோமோட்டர் டிசபிலிட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு சில பர்சன்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ 1 arm or 1 leg, அது ஒரு கை வந்துட்டு செயலில் இருந்திருக்கும், இல்லை ஒரு கை இல்லாமல் ஒரு கால் இல்லாத அந்த கேட்டகரியில் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே வந்து எஸ்டி அப்படின்றது வந்துட்டு நமக்கு இந்த ஸ்பைனல் கார்டோடைய டேமேஜ் இல்லை ஸ்பைனல் கார்டு இன்ஜுரியோ ஸ்பைன் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க, அந்த கேட்டகரியில் வரக்கூடியது. அவங்க அதில் நியூரலாஜிக்கல் பிரச்சனை இல்லை, இப்போ ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு அது ஓரளவு க்யூர் ஆயிடுச்சு, அதனால ஒரு பெரிய பாதிப்பு இல்லை, நியூரலாஜிக்கலாக நர்வ்ஸை பாதிக்கக்கூடியது இல்லை அப்படின்னா நம்ம கொண்டு அப்ளை பண்ணலாம். இல்லை ஸ்பைனல் கார்டு மேபி ஒரு சின்ன ஆக்சிடென்ட்டில் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க ஸ்பைனல் கார்டு டேமேஜ் ஆகி நியூரலாஜிக்கலி பாதிக்குது, மேபி நினைவாற்றல் லைட்டாக பாதிக்கிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா ஓவரால் நர்வ்ஸ் வந்துட்டு ஒழுங்காக இல்லை, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அப்ளை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கணும். அண்ட் கிராஜுவேட் லெவல்னு நம்ம சொன்னோம் இல்லையா, எனி டிகிரி ஈக்குவலன்ட்டு ஆர் எனி டிகிரி பிஏஓ பிஎஸ்சி எதனாலும் முடிச்சுக்கலாம். ஸோ ஓவரால் வேகன்சி 119. அதில் சென்னைக்கு வந்துட்டு 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 9 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீசஸ்மேனுக்கு 1, அன்ரிசர்வ்டுக்கு 2, எஸ்சிக்கு 3, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு நமக்கு வேகன்சிஸ் இல்லை இந்த தடவை சென்னை ஜோனுக்கு. அண்ட் ஓவராலாக 9 கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள், இதுதான் நமக்கு இன்ஃபர்மேஷன். ஸோ இதோட நம்ம இந்த நோட்டிஃபிகேஷன் செஷனை முடிக்கிறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ரயில்வேஸில் அடுத்தடுத்த அப்டேட், அடுத்தடுத்து எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குது. சூப்பராக அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறோன்னா நல்ல ஒரு பொசிஷனுக்கு போக முடியுன்றதை நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இதுக்கு படிக்க ஆரம்பிக்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பேங்கிங் எக்ஸாம்ஸ் படிக்கிறவங்க ட்ரை பண்ணி பார்க்கட்டும், அவங்களுக்கு முக்கியமாக இதை வந்து சொல்லுங்கள். ஏன்னா ஜிஎஸ் இல்லாத ஒரு ரயில்வேஸ் எக்ஸாம், ஓகேவா. ஸோ இதான் விஷயம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். இதோடைய அதர் செஷன்ஸ், எக்ஸாம் பேட்டர்ன் டிஸ்கஷனோ இல்லை ஹவு டு அப்ளையோ அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் ஆகும், அதையும் செக் பண்ணுங்கள்.
அன்டில் தென் நன்றி வணக்கம்ப்பா.